என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? சங்கீதம் 51 தாவீது சொல்லுகிறான், பலியை நீர் விரும்புகிறதில்லை, தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கேற்கும் பலிகள் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயம் தானே என்று சொல்லுகிறான். வேறொரு இடத்தில், நான் ஆட்டுக்கடாக்களின் மாம்சத்தை புசித்து அதனுடைய இரத்தத்தை நான் பானம் பண்ணுவேனோ, நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன் தேவனை மகிமைப்படுத்து என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். மட்டுமல்ல, அவர் படைத்த நம்மிடம் அவர் எதிர்பார்ப்பது என்ன? என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுவதை விட எனக்கு வேறென்ன சந்தோஷம் என்று 3 யோவான் 4வது வசனத்தில் பக்தன் அங்கே எழுதுகிறார். வேறொரு இடத்தில் தேவ தூதர்களும் அதை உற்று பார்க்க ஆசையாக இருந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்போதும் கூட நாம் வேதத்தில் ஒரு 3 காரியங்கள் சுருக்கமாக தேவன் எதை கண்டு சந்தோஷப்பட்டார் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் கீழ்ப்படுவதனால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது, நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறதினால் மேன்மையை எப்படி இழந்து போகிறோம் என்று நாம் காண்போம். என் அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் வயதான காலத்தில் ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாமே, உன்னுடைய ஏக புத்திரனை, நேசகுமாரனை எனக்காக நீ பலியிடு என்று கர்த்தர் அவனோடு சொன்னார். அதற்காக ஒரு குறிப்பிட்ட மலையை காண்பித்து 3 நாள் பிரயாணமாய் நீ செல்ல வேண்டும் என்று சொன்னார். அவருக்கு வயது எத்தனை இருக்கும் பாருங்கள். தன்னுடைய மனைவியிடம் சொல்லாமல், யாரிடமும் சொல்லாமல், கழுதையின் மேல் சேணம் வைத்து பிள்ளையாண்டானை அழைத்து கொண்டு கர்த்தருக்கு அவனையே பலி கொடுக்கும்படி போகிறார். இதை யாரிடமும் சொல்லவில்லை. வேலைக்காரர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்திவிட்டு அந்த பிள்ளையை தகன பலியாக கொடுக்கக்கூடிய விறகு கட்டைகளை அவன் முதுகிலே சுமத்திவிட்டு தகப்பனும் மகனுமாக அவர்கள் போகிறார்கள். பிள்ளை கேட்கிறான், அப்பா, கட்டை இருக்கிறது, அக்கினி இருக்கிறது, நாம் கொடுக்கக்கூடிய பலியாக கொடுக்கக்கூடிய ஆடு எங்கே என்று கேட்ட பொழுது, மகனே, கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார் என்று சொன்னான். ஆம், மலையிலே யெகோவா ஈரே, ஆம், தேவன் அவனுக்காக ஒரு ஆட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆம் அன்பானவர்களே, இந்த ஆபிரகாம் தன்னுடைய மகனை அங்கே மலை உச்சிக்கு கொண்டு போய் பலியிட கிடத்தி பட்டயத்தை எடுத்து அவனை பலியாக கொடுக்க முனைந்த பொழுது தேவன் பரலோகத்திலிருந்து வியப்புற்று, ஆண்டவராகிய இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களில் 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டது போல, கானானிய ஸ்திரியின் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டது போல, ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை கண்டு, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மீது உன் கைகளை போடாதே, இப்பொழுது நீ தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆம், தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவருக்கு நாம் பயபக்தியாய் இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவர் ஈசாக்கின் பலியில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, அவர் நம் இருதயத்தை பார்க்க ஆசைப்படுகிறார். ஐயோ, என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படுகிறார்களே, என் மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள் என்று கண்டு, ஆபிரகாமே, உன் ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் எனக்காக நீர் நான் உயிரோடு எழுப்ப வல்லவர், நான் எதையும் செய்ய வல்லவர் என்று நீ என்னை நம்பினாயே என்று அந்த ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பனாக ஆண்டவர் நியமித்தார். மட்டுமல்ல, தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளில் ஒரு 3 பிரத்யேகமான நபர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதை நாம் 2 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன. தக்கேமோனியின் குமாரனாகிய யோசேப்பா செபேத்து என்பவன் சேர்வைக்காரன் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோ ஏஸ்னி ஊரானவன். 2வது, அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலயாசார் என்பவன். இவன் பெலிஸ்தர் மேல் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடு இருந்து பெலிஸ்தியர்களை நிந்தித்து தன் கையில் பட்டயம் சலித்து போகும் மட்டும் பெலிஸ்தியர்களை வெட்டி தன் ஜனங்களுக்கு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தினவன். 3வது, ஆகேயின் குமாரன் சம்மா என்னும் ஆராரியன். அவன் சிறுபயறு நிறைந்த வயலில் இருந்த இடத்தில் பெலிஸ்தர் ஏகமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது தனி ஆளாக அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தியர்களை மடங்கடித்தான்.
இந்த மூன்று தலைவர்களும் அதுல்லாம் கெபியிலே தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். தாவீது பெலிஸ்தருடைய தண்டு ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கின பொழுது ஒரு அரணான இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லெகேமில் இருந்தது. அதாவது பெத்லெகேம் என்கிற அப்பத்தின் வீடு, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஒரு சிறிய கிராமம் அந்த பெலிஸ்தியருடைய கரங்களுக்குள் அங்கே பிடிபட்டு இருந்தது. இப்பொழுது தாவீது சொல்லுகிறான், தாவீது பெத்லெகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்தில் துணிந்து புகுந்து போய் அந்த கிணற்றிலே போய் அவர்கள் அந்த தண்ணியை கொண்டு வந்து தாவீதுக்கு குடிக்க கொடுத்தார்கள். தன்னுடைய உயிரை பணயம் வைத்து தன்னுடைய தலைவன் தாவீது கேட்டுவிட்டார், அந்த தண்ணீரை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று சத்துருக்களுக்கு மத்தியில் கடந்து போய் அந்த கிணற்றில் இருந்து அவர்கள் தண்ணீரை கொண்டு வந்து தாவீதின் கையில் கொடுத்த பொழுது, தன்னுடைய உயிரை பணயம் வைத்து எனக்காக இந்த தண்ணீரை கொண்டு வந்த இந்த தண்ணீரை நான் குடித்தால் அது அவர்கள் இரத்தத்தை குடிப்பது போல என்று சொல்லி தரையிலே அதை ஊற்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் நம் மீது தாகத்தோடு இருக்கிறார். முதலாவது நீங்கள் அவருக்காக வேண்டும். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய ஆசைப்படுகிறார். நீங்கள் அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் பாருங்கள். என் அன்புக்குரியவர்கள், நீங்கள் 127 நாடுகளை ஆண்ட அகாஸ்வேரு ராஜா 180 நாட்கள் சகல பிரபுக்களுக்கும் தேசாதிபதிகளுக்கும் விருந்து செய்கிறான். தேசத்தின் குடிகள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள். கடைசியில் 7 நாள் சிறப்பு விருந்து சிங்கார வனத்தில் அந்த அரண்மனையில் நடக்கிறது. அந்த நாளின் கடைசி நாளிலே இவ்வளவு பெரிய புகழையும் ஆடம்பரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்ற இந்த மகாராஜா, என்னுடைய மனைவி ராஜ ஸ்திரீ வஸ்தியை இவர்களெல்லாம் பார்க்க வேண்டும், அவள் எவ்வளவு அழகுள்ளவள், என்னுடைய மனைவியை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று ராஜ கிரீடத்தை அவள் தலையிலே வைத்து ராஜ வஸ்திரம் தரித்தவளாய் அவள் இங்கே வர வேண்டும் என்று ராஜா ஆசைப்பட்டார். ஆனால் அந்த ராஜாவின் சிறப்பு 7 ஆலோசனைக்காரர்கள் ராணியிடம் அதை போய் சொன்ன பொழுது ஒரே வார்த்தையில் நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். இதனால் அந்த விருந்து முடியக்கூடிய நேரத்தில் என்ன நினைத்திருப்பார்கள்? எல்லாரும் அந்தந்த நாட்டுக்கு போகும் பொழுது, என்னையா ராஜா, இவர் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தால் இவருடைய மனைவியருடைய சொல்லை கேட்கவில்லை என்று தேசத்தில் உள்ள அத்தனை புருஷர்களுக்கும் மனைவி கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆனபடியினால் 7 பிரதான சிறப்பு மந்திரிகள் ஆலோசனை செய்து சொன்னார்கள், இது நம்முடைய நாட்டுக்கு உகந்தது அல்ல. ஒரு வீட்டுக்கு புருஷனே அதிகாரியாக இருக்க வேண்டும், பெண்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆனபடியினால் இந்த வஸ்தியினுடைய ஸ்தானத்தை தள்ளிவிட்டு பட்டத்து ராணி என்கிற அந்த பொறுப்பில் இருந்து அவளை எடுத்துவிட்டு அதற்கு உகந்த ஏற்ற ஒரு பெண்ணை நாம் நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் தேசமெங்கும் தேடி பல அழகிய பெண்களை கொண்டு வந்து அவர்களை பாதுகாத்து அவர்களை பராமரித்து ராஜாவுக்கு முன்பாக விட்ட பொழுது, நம்முடைய இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு அடிமை பெண்ணாக தகப்பன் தாய் இழந்த ஒரு அனாதை பிள்ளையாக போன எஸ்தர், அக்சால் என்ற எஸ்தர், அவள் என்ன செய்தாள்? மொர்தெகாய் அவளை ஒப்படைக்கிறான். அவள் பயபக்தியோடு அவளை பராமரித்த அந்த நபருக்கு கீழ்ப்படிந்து சொல் கேட்டு நடந்தபடியினால், கர்த்தர் அவளுக்கு கொடுத்த கிருபையினால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் எஸ்தர் மேல் ராஜா பிரியம் வைத்து வஸ்திக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிரீடத்தை, ஸ்தானத்தை பட்டத்து ராணியாக அந்த எஸ்தருக்கு ராஜா கொடுத்தார். ஆம், நாமும் தேவனை நம்பி நாம் கீழ்ப்படியும் பொழுது பரலோக தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதித்து நம்மேல் பிரியப்படுகிறார் பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய அருமை இரட்சகராகி இயேசு இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனாக வந்த பொழுது அவர் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருந்ததாம். ஆனபடியினால் தேவன் அவரை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினாராம். கெட்செமனே தோட்டத்தில் ஒன்று அவர் சிலுவையை எடுக்க வேண்டும் அல்லது எடுக்க வேண்டாம் என்று இருந்தது. ஆனால்
பிதாவுக்கு, தன்னை அனுப்பினவருக்கு அவர் கீழ்ப்படிந்து, நம்மெல்லாம் மீட்பதற்காக அவர் கொடுமையான அகோரமான சிலுவையை தேர்ந்தெடுத்து பிதாவுக்கு பிரியமாக அவர் மாறிவிட்டார். இதனால் எத்தனை கோடி ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாக வருகிறார்கள் பாருங்கள். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது சற்று உங்களுக்கு பாடுகளையும் துன்பங்களையும் சிரமங்களையும் கொண்டு வரலாம். ஆனால் அதனுடைய பலன் தலைமுறை தலைமுறையாக 1000 தலைமுறைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நீங்கள் மறவாதிருங்கள். இப்போது நான் சொன்னேன் அல்லவா, ஆபிரகாம் எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார், தாவீதின் சிப்பாய்கள் எப்படி அந்த தண்ணீரை கொண்டு வந்தார்கள், நம்முடைய அருமை இரட்சகர் எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். நாமும் அவருக்கு கீழ்ப்படிவோம். அதை பிதாவானவர் கண்டு மகிழ்வார். எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார். பயப்படாதிருங்கள். அவருக்கு பயபக்தியாய் இருப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். என் தேவன் இந்த செய்தியின் வாயிலாக உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வேறொரு செய்தியின் வாயிலாக நாம் முகமுகமாய் காண்போம். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.